ஹாய். இங்கே பாருங்கள், இதாங்க கண்டன் கத்திரி. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடி மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆனால் இது வந்து முள் இருக்குங்க இலையில. கத்திரி செடியில் முள் இருக்காது, இதில் முள் இருக்கும். இங்கே பாருங்கள், பூ கத்திரி செடி மாதிரியே பூ இருக்குது. இதாங்க காய். இங்கே பாருங்கள் காய், இந்த மாதிரிலாம் காய் இருக்கும். இதனால் நுரையீரல் சளிக்கெல்லாம் இது நல்ல ஒரு மருந்துங்க. இதோட இலை, அடதோட நொச்சி, துளசி இலை இது எல்லாமே சேர்த்து கஷாயம் வச்சு கொடுத்தா இந்த நெஞ்சு சளியெல்லாம் சரியாயிடுங்க. மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறலாக இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் இதோட கஷாயம் குடித்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. மூச்சு நல்லா அந்த நெஞ்சு சளியெல்லாம் சரியாயிடுங்க. இதோட காய் வந்து நம்ம வந்து சமைச்சே சாப்பிட்லாங்க. நல்லா கத்திரிக்காய் எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இதையும் குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல நன்மை பயக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா, இதோட விதைய எடுத்துட்டு இது நல்லா பழுத்து மஞ்சள் கலராக வருங்க. அப்போதைக்கு அந்த விதைய எடுத்துட்டு நல்லா இது பல் வலியாக இருக்குது, பல் வந்து சொத்தைப்பல் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்ட்டா அதோட புகைய எடுத்து பல்லில் புகைய பிடிச்சோம் அப்படின்னா அதில் பல்லில் உள்ள புழுக்கள்லாம் வெளில வந்துடுங்க. பல் வலியெல்லாம் சரியாயிடுங்க.